Hi, hello, and welcome to Yogi's Voice Bits. வாய்ஸ் பிட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ஒன்று ஒன்றா வீடியோ ஃபீட்ஸ் மூலமாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். குட் ரெஸ்பான்சஸ் அண்ட் கீப் லேர்னிங். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்க்கலான்னா, ஃபியூ ஆஸ்பிரன்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சார் வாய்ஸ் ப்ரைஸிங் எப்படி பண்ணுறது? திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். பிகாஸ் வாய்ஸ் ப்ரைஸிங்னு ஒரு செட் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த வாய்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கிடையாது. ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸிங் இருக்கும். ஏன் அது அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அமெச்சூராக இருந்தால் ஒரு ரேட்ஸ் இருக்கும், யூடியூபர்ஸ் ஒரு ரேட்ஸ் வச்சுருப்பாங்க, கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் ஒரு ரேட்ஸ் வச்சுருப்பாங்க, எக்ஸ்பிளைனர் வீடியோ கிளைண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், சேனல்ஸ் ஒரு கிளைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி பட்ஜெட் ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கெயின் பண்ண நாலேஜ், அவங்க டோனாலிட்டி, அவங்க ப்ரொனவுன்சியேஷன், அவங்க ஸ்கில் செட், அவங்க வாய்ஸ் குவாலிட்டி, அவங்களோட பேஸ், அவங்களோட ஸ்ட்ரீக்னஸ், அவங்களோட எல்லா திறமைகளும் சேர்ந்து தான் அந்த வாய்ஸ் ப்ரைஸிங்கோட மிக்ஸ் மேட்சாக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு பட்ஜெட் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு செட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு சட்டிலான ஒரு ப்ரைஸிங் இருக்க தான் செய்யுது. ரொம்ப லோ கோட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் கிளைண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் இருந்ததுன்னா அந்த பட்ஜெட் ஃப்ரேம்குள்ளே நம்மளால் பண்ண முடியுதான் நம்ம பார்க்குறோம். திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த கிளைண்ட்ஸ் பட்ஜெட். நியூ கமர்ஸ் பிகினிங்ஸ் ஒரு ஃபீல்டில் வரணுன்னா ஒரு சட்டிலான ப்ரைஸ் நீங்கள் கோட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஒரு பிகினிங்க்கு டோன்ட் கோ பிலோ மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு செட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த மாதிரி ப்ரைஸிங் நீங்கள் பண்ணுங்கள். ப்ரைஸ் நான் முன்னாடி சொல்லும் போது ப்ரைஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸ், நீங்கள் கோட் பண்ணுறது தான். கிளைண்ட் அக்செப்ட் பண்ணால் இட்ஸ் எ குட் ப்ரைஸ், நெகோஷியேட் பண்ணால் ப்ளீஸ் நெகோஷியேட். ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஸ்ட்ரிக்டாக இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம். யூ ஆல்சோ கம்யூனிகேட் அண்ட் எஜுகேட் தி கிளைண்ட் தட் இட்ஸ் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ். பேஸ்ட் ஆன் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் யூர் டூயிங் அ ப்ராஜெக்ட் ஃபார் ஹிம். அட் த சேம் டைம் உங்களோட வாய்ஸ் குவாலிட்டி கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருந்தா, அந்த பிட்டிங்கில் நீங்கள் ஜெயிச்சிருந்தா, அந்த குவாலிட்டி ஆஃப் வாய்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு, இந்த ஆடுக்கு, இந்த எக்ஸ்பிளைனருக்கு, இந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு வேணும்னு அவங்க டிசைட் பண்ணால், அந்த வாய்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு பொருந்துச்சுன்னா த கிளைண்ட் வில் கம் பேக் டு யூ. புரியுதா நான் சொல்கிறது? பிகாஸ் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்தது ஒரு டேலண்ட் இல்லையா? ஸோ உங்கள் வாய்ஸ் குவாலிட்டியோட உங்கள் வாய்ஸ் குவாலிட்டியோட சேலஞ்சஸ், உங்கள் வாய்ஸ் குவாலிட்டியோட டெப்த்தும் அதோட அழகும் கிளைண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணால் கிளைண்ட் வில் சடன்லி ஹையர் யூ. சரி, ப்ரைஸிங். ஓகே, ப்ரைஸிங் பற்றி நம்ம பார்ப்போம். ப்ரைஸிங் எப்படி நான் கோட் பண்ணுறது? ஐ எம் அ பிகினர். நான் புதுசாக இப்போ தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ட்ரெயின் ஆகிட்டு ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸில் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறேன். என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு கிளைண்ட் நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை அக்செப்ட் பண்ணலாமா? யூ டிசைட். பிகாஸ் இட்ஸ் அ லாங் வே ஃபார் யூ டு கோ. ரொம்ப தூரம் நீங்கள் பயணம் செய்யணும். ஏன்னா வாய்ஸ் ஓவர்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் பார்ப்பீங்க, பழகுவீங்க, ஃபோனில் பேசுவீங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, இமெயில் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, சேட் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில், மெசஞ்சரில். யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் என்கொயரிஸ். ஸோ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த பட்ஜெட்டில் தான் ஹி வில் ஸ்டிக் ஆன் டு. இல்லை இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் இருக்கும், அனிமேஷன் காஸ்ட் இருக்கும், ஸ்டுடியோ காஸ்ட்டும் அவங்க பேர் பண்ணுவாங்க உங்களுக்காக. ஹோம் செட்டப்னா வேறு. அஃப்கோர்ஸ் அது நம்ம கம்மியாக பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஹோம் செட்டப்பில். ஸோ அதனால் அந்த செட்டப்புக்கான ஒரு மதிப்பும் இருக்கணும். ரொம்ப லோ ஓவர் கோட் பண்ணக்கூடாது. ஸோ அதை கீப் இன் மைண்ட். அண்ட் ப்ரைஸிங். ஓகே, திருப்பி ஜென்ரலைஸாக நான் பேச நினைக்காதீங்க. ஐம் கமிங் டு த பாயிண்ட். ப்ரைஸிங் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தோன்ற ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் உங்கள் மென்டர்ஸ் கிட்ட, ட்ரெயினர்ஸ் கிட்ட, இல்லை உங்கள் சக ஆர்டிஸ்ட் கிட்ட, இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ் யாராக இருந்தாலும்
இந்த ப்ரைஸ் நான் பண்ண முடியுமா, இந்த கிளைண்ட் கேட்டிருக்காங்க, இதை நான் செய்ய முடியுமா, இது எனக்கு பட்ஜெட் ஓகே. பிகாஸ் நான் ஒரு பிகினர், இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஃபைன் வித் இட், நான் ப்ரொசீட் பண்ணட்டுமான்னு யார்கிட்டயாவது ஒரு அப்ரூவல் மாதிரி, ஒரு சஜஷன்ஸ் மாதிரி, ஒரு அட்வைஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்களோ அந்த ப்ரைஸை ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. திருப்பி 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 அதை மாற்றக்கூடாது. பிகாஸ் கிளைண்ட் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க, they'll get irritated. ஒன்ஸ் ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ட்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா, கிளைண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா, யூ ட்ராவல் வித் இட். அஃப்கோர்ஸ் ஆஸ்க் யுவர் பேமெண்ட் ஃபார் த ஸ்டுடியோ ஆல்சோ. ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ இருந்தாலும் சரி, ஹோம் செட்டப்பாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் அ ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ஃபார் ஸ்டுடியோ. ஹோம் செட்டப் தானே பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதில் அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. Not all the successful artists can do in home setup, because home setupல வந்து minute noises டெக்னிக்கலாக அவங்களால ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அந்த நாய்ஸஸ்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ தட்ஸ் கோன் பி அ சேலஞ்ச். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு அட்வைசபிளாக இல்லை ஆஸ் அ பிகினர். Go to a professional studio, record your content, make sure that the sound engineers does justice to the decibels of your voice, and the quality and the emphasis and the power of your voice. இதெல்லாம் வந்து ஸ்டுடியோவில் வந்து they will enhance it more. Equalizers process பண்ணுவாங்க. They will use equalizers. They will process your dry voice into a very good tone. So they will process your tone. உங்கள் சவுண்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் டிப்ளமேட்டிக்காக, இன்னும் டெலிஜென்ட்டாக, இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்கி கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு MP3வோ வேவோ கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் அ சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ செட்டப் ஸோ தட் யுவர் சவுண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் என்ஹான்ஸ்ட், மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தாட்ஸ் ஒன். ப்ரைஸிங். ஓகே, நான் இந்த ப்ரைஸிங் வைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆல்வேஸ் ஹேவ் சஜஷன்ஸ். கீப் யூர் மைண்ட் ஓப்பன். யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட, இல்லைனா இண்டஸ்ட்ரியில் இருக்க மென்டர்ஸ் கிட்ட, ட்ரெயினர்ஸ் கிட்ட, இல்லை உங்கள் கொலீக்ஸ் கிட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க மிஸ்கைட் பண்ணலாம், அவங்க கரெக்டாக சொல்லலாம், இல்லை பூம் பண்ணி சொல்லலாம். அஃப்கோர்ஸ் யூ டிசைட். பிகாஸ் கிளைண்ட் கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, கிளைண்ட் வந்து என்ன உங்ககிட்ட பேசியிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ டிஸ்க்ளோஸ் எவ்ரி திங் இன் அ வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட் வே. அண்ட் கிளைண்ட் தான் உங்களுக்கு கிளைண்ட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள் டு த கிளைண்ட். ஸோ பி ஸ்ட்ராங் எனஃப் டு சே தட் திஸ் ப்ரைஸ் இஸ் லோ, திஸ் ப்ரைஸ் இஸ் குட், திஸ் ப்ரைஸ் இஸ் மாடரேட், ஐ கேன் வெரி வெல் டூ திஸ் ஆன் திஸ் ப்ரைஸிங். அதனால் நீங்கள் தெளிவாக கிளைண்ட் கிட்ட உங்கள் ப்ரைஸை கோட் பண்ண திறமையாக வளர்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டு நாட் ஃபீல் ஷை. நான் அந்த கிளைண்ட் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறான், ஓகே நீங்கள் கொடுக்கறது கொடுங்க, நான் பண்ணுறேன், அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தட்ஸ் கோன் டு டேக் யூ டு அ ராங் பாத்வே. அந்த மாதிரி செய்யவே கூடாது. பிகாஸ் யூ வில் பி ஸ்டாம்ப்ட். இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போனால் இவ்வளோ பண்ணால் போதுன்ற மாதிரி காலத்துக்கும் நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட் காலத்துக்கும் அந்த கிளைண்ட் கிட்ட இந்த ப்ரைஸிங் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அவன் ஒரு 100 ரூபாவோ 1000 ரூபாவோ ஏற்றவே மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஆரம்பத்தில். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு 500 rupees 1000 rupees ஏற்றினா கூட, கமான் யூ கேன் டூ இட், நீங்கள் பண்ணி கொடுங்க, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்ரஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிளைண்ட்டோட டெசிஷன் தான் மேட்டர்ஸ். உங்களோட டெசிஷன் ஆல்சோ மேட்டர்ஸ் ஈக்குவலி. யூ ஹாவ் டு நோ டு பிரிட்ஜ் தி கேப். இது கரெக்டான பிளாட்ஃபார்மில் வைக்கிறதுக்கு உங்களால் முடியும். அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ரைஸிங். இ-லேர்னிங்க்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும், டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும், IVRக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும், ப்ராம்ஸ்க்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டோட ரீச் வந்து பெருசு, ஸோ வைட். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்கெல்லாம் போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். சேனலில் கொடுக்கலாம், வெப் சீரிஸில் கொடுக்கலாம், யூடியூப்பில் போகலாம், எத்தனையோ இடத்துல வந்து தியேட்டர்ஸில் கொடுக்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு 40 seconds to 1 minute நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ரீச் வந்து ஸோ வைட் இட் இஸ். ஸோ அதனால் கமர்ஷியல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கோட் பிக். பிக்னா ரொம்ப எக்ஸூபரண்ட் ப்ரைஸ் இல்லை, நார்மலோட கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு 30 seconds 40 seconds கமர்ஷியல் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கமர்ஷியல் ரீச் வந்து ஸோ வைட் இட் இஸ். அதனால் அந்த ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ பண்ணுவேன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எவ்வளோ பண்ணுறேன், எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. பிகாஸ் எவ்ரிபடிஸ் ப்ரைஸிங் இஸ் டிஃப்ரெண்ட். நோபடி வுட் பி ஏபிள் டு ஷேர் த ரியல் ப்ரைஸ் தட் வி கமெண்ட் ஆர் nobody will be able to share the real pricing with you. யாரும் அவங்களோட உண்மையான ப்ரைஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரம் 2000 to 4000, 2000 to 5000. நான் ஒரு பால் பார்க் ப்ரைஸிங் சொல்கிறேன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அது 60 seconds இருக்கலாம், 1 minute இருக்கலாம், 30 seconds இருக்கலாம், 10 seconds கூட இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் த கிளைண்ட் வாண்ட்ஸ். ஸோ அது ஒன்று.
எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் ரேஞ்ச். அந்த ப்ரைஸிங் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்னால் என்னென்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் அபவுட் தி கம்பெனி, வாட் தே பிளான் டு டூ, வாட் இஸ் தர் விஷன், வாட் இஸ் தர் மிஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் என்ன, அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க. இட் குட் பி ஆல்சோ அ கம்ப்ளீட் ஸ்டடி அபவுட் தி என்டையர் கம்பெனி. அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, இன்னி வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஃப்யூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ஃப்யூச்சர் ப்ரொமோஷன்ஸ் என்ன, என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, அவங்களோட விஷன் என்ன, அவங்க என்ன மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ். த கம்பெனி எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட் சினாரியோ. தி கம்ப்ளீட் அபவுட் மீல பார்த்துருப்பீங்க இல்லையா வெப்சைட்டில். அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து தன்னை பற்றி முழுமையாக மக்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. இட்ஸ் அ ஸ்மால் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரியும் சொல்லலாம், பட் இட் குட் பி வெரி ஸ்மால் ஆல்சோ, நாட் தட் வெரி ஸ்மால். ஒரு சில நேரத்தில் டாக்குமெண்ட்ரி பெருசாகவும் இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்னால் explaining about some kind of products or the company or about any development in the happenings around the company side. So this is about explainer video. Pricing for explainer video. Again, அந்த 2 minutes தானே நீங்கள் படிக்க போகிறீங்க, 2 minutes தானே அந்த பேஜ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 2 பேஜ் தான் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த ஜானர், எந்த வாய்ஸ் ஜானர் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ப்ராஜெக்ட், உங்கள் ப்ராஜெக்ட் தான் அது. சரி, கிளைண்ட் வந்து 10 கிளைண்ட் இருக்கலாம், கிளைண்ட்டுக்கு வந்து 10வது ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பிட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் அந்த கமர்ஷியல்ஸ், அந்த எக்ஸ்பிளைனர் வீடியோ, அந்த ஆடோ, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அந்த கம்பெனிக்கு பண்ண போகிறதா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா யூ ஹாவ் டு கோட் அ பெட்டர் ப்ரைஸ். பிகாஸ் அதோட ரீச் வேறு மாதிரி இருக்கும். கிளைண்ட் சொல்லுவாங்க 2 பேஜ் தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைனர், ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக தான் இருக்கும், 2 பேஜஸ் தான் இருக்கும், நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்கன்னு. அஃப்கோர்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் அதோட ப்ரைஸிங் எப்படி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க? கிளைண்ட் வந்து எடுத்த உடனே பட்ஜெட் சொல்ல மாட்டாங்க. வாட் இஸ் யுவர் காஸ்ட், உங்கள் ப்ரைஸ் என்ன, வாட்ஸ் யுவர் ரேட், அப்படி தான் கேட்பாங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்னால் கம்பெனி, அந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த ரைட்டப் அவங்களே கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி ஆன் தட். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு தெம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லி நீங்களே வந்து ஓவர் கம் பண்ணி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். தட் செகண்டரி. பட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அந்த கிளைண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஃபோன் கான்வர்சேஷன், அந்த இமெயில் கான்வர்சேஷன், இதில் வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஒரு 2-3 மெயிலில் 2-3 கான்வர்சேஷனில் என்ன அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ கோட் அக்கார்டிங்லி. ரொம்ப எக்ஸூபரண்ட் ப்ரைஸிங் வேண்டாம். நான் திருப்பி சொல்கிறேன், ப்ரைஸிங் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். பாம்பே, டெல்லி, சென்னை, கேரளா, எந்த மெட்ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, கிளைண்ட்டோட பட்ஜெட் பொறுத்து தான் கமர்ஷியல்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இது எதுக்கு இது இந்த ப்ரைஸ்ன்னு கிடையவே கிடையாது. யாராவது இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பட்ஜெட்டில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றது மட்டும் அனலைஸ் பண்ணி கிளைண்ட் கிட்ட பேசுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரைஸிங் இஸ் வெரி சென்சிட்டிவ். சில கிளைண்ட் சொல்லுவாங்க 2 பேஜ் தான் இருக்குது, 1 minute தான் பேசுவீங்க, 5 minutes கூட இல்லை, நீங்கள் ஈஸியாக பேசி கொடுத்துடலாமே, நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணால் அதையும் சேர்த்து பண்ணுங்கள், அந்த மாதிரி. நெவர் டூ தட். பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும், கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பட்ஜெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட் அவங்களுக்கு. ப்ளஸ் தே ஹாவ் அ ரிக்வயர்மெண்ட், தேர் ஹையரிங் யூ. அங்கே தான் யூ ஹாவ் டு பி வெரி வெரி சென்சிட்டிவ். ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்தால் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்களுக்கு வந்து சும்மா பண்ணி கொடுக்க போகிறதில்ல. தே ஹாவ் அ ரிக்வயர்மெண்ட், யூ ஹாவ் அ டேலண்ட். இந்த கேப் வந்து ப்ராப்பராக பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க அவங்ககிட்ட ஃப்ரீயாக கேட்கல, நீங்களும் ஃப்ரீயாக பண்ணி தர போகிறதில்ல. ஸோ தெர் இஸ் அ ப்ரைஸிங் ஃபார் தட். எவ்ரிபடி ஹேஸ் அ ப்ரைஸ் டேக். இன்றைக்கி குடிக்கிற தண்ணி கூட நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ நத்திங் இஸ் ஃப்ரீ. அஃப்கோர்ஸ் யூ கேன் நெகோஷியேட். கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் கொடுத்தா இதே மாதிரி கிளைண்ட் கிட்ட கேளுங்க, அடுத்தடுத்து எப்போ பிஸ்னஸ் வரும்னு கேளுங்க. இன்ஃபேக்ட் அது மாதிரி உங்களை தான் ஹையர் பண்ண போகிறோம், எங்கள் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் பேச போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு அக்ரிமெண்ட்டோ, இல்லை அன்றைக்கி கம்பெனிஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அடுத்த 6 monthsக்கு அடுத்த 1 year நீங்கள் தான் வேண்டது எங்களுக்கு, நீங்கள் தான் வந்து வாய்ஸ் தர போகிறீங்க. ஸோ பிரிங் டவுன் த ப்ரைஸ், நெகோஷியேட். இதெல்லாம் வந்து இ-லேர்னிங் கம்பெனிஸ் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணி tie-up with them on an NDA or an agreement or a memorandum. அதெல்லாம் e-learning segment. அவங்க ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கலாம். பிகாஸ் every 60 days they may clear the payment or every 45 days. So be prepared for that. அது வரைக்கும் நீங்கள் தான் ஸ்டுடியோ சார்ஜஸ் அவங்களுக்கு பேர் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை டெலிவர் பண்ணணும். விச் மீன்ஸ் தட் அந்த ப்ராஜெக்ட் அந்த இ-லேர்னிங் கிளைண்ட்டுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை எடிட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, டாக்கிங் அபவுட் எடிட்.
சில கிளைண்ட் சொல்லுவாங்க, எனக்கு வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1 hour ஆஃப் ரெக்கார்டிங் டைமாக 1 hour ஆஃப் யுவர் ப்ளே டைம் ஆடியோவான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் கேர்ஃபுல்லாக ரொம்ப சென்சிட்டிவாக சில பேர் என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா, நான் 1 hour ரெக்கார்டிங் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் 20 minutes ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, அந்த கண்டென்ட் வந்து எனக்கு 15 minutes தான் வருது, 23 minutes தான் வருது, ஸோ 1 hourக்கு நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கன்னா 23 minutesக்கு எவ்வளோ தானே அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. ஐம் டெல்லிங் யூ வெரி சீரியஸ்லி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்காதீங்க. பிகாஸ் உங்களோட எஃபர்ட்ஸ், நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பிரிண்ட் அவுட் எடுப்பீங்களோ, அங்கே டிவியில் டிஸ்பிளே பண்ணி படிப்பீங்களோ, இல்லை வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அது கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் உங்கள் எஃபர்ட்ஸ்க்கு ரிவார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து கிளைண்ட் கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். விச் மீன்ஸ் தட் ஒரு வாட்டி வந்து நான் இதை பண்ணுறேன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம். அப்படி கொண்டு போக சொல்லலை. உங்கள் எஃபர்ட்ஸை நீங்களே வேல்யூ பண்ணிக்கணும், டீமாரலைஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ டேலண்ட் பேஸ்ட் ஒர்க். யாருக்கும் இருக்க ரெக்குவயர்மெண்ட்டு அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி, அதை என்ஹான்ஸ் பண்ணி, ஆனிமேட் பண்ணி ஒரு லேர்னிங் மாடியூலாவோ இல்லை வந்து ஒரு கண்டென்ட்டாவோ யாருக்கோ கொடுக்க போகிறாங்க. அதில் ரெவென்யூ அந்த கம்பெனி பார்க்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராயல்ட்டிலாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஒன் டைம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா தட்ஸ் ஆல். மேபி அதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு பின்னாடி வரும். ஆனால் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் கம்பெனிக்கு ஒரு மாடரேட்டான ஒரு ப்ரைஸிங் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க போகிறான்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் இல்லையா, நியாயம் தானே. ஸோ யூ கேன் நெகோஷியேட் தி ரேட். ஒரு டீசெண்டான ரேட்டை அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு அதை பண்ணி கொடுங்க. தட் இஸ் ஒன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேஜ் தான் இருக்குது, 5 minutes தான் படிக்க போகிறீங்க, எனக்கு ரொம்ப கண்டென்ட்டில் 1 minute தான் இருக்குது, ஸோ நீங்கள் பண்ணலாமே. நீங்கள் வந்து 1 minuteக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, 60 secondsக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், மீதி நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, வயிறு அப்செட் ஆச்சு, எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆச்சு, நான் அதை வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன்னா அவன் அதை எடுப்பானா? ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணது தான். நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களோ சாப்பிட்றீங்களோ, தட் இஸ் பீங் கோயிங் டு பி பில்ட். தட் இஸ் கோயிங் டு பி பில்ட். யூ ஹாவ் டு பே ஃபார் இட். ஸோ உங்கள் கமர்ஷியல்ஸ் வந்து 1 hourக்காக இருக்கலாம், 1.5 hours இருக்கலாம். அந்த கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து லென்த்தியாக இருந்தால் யூ வில் ஸ்பெண்ட் டபுள் த டைம். ஓகே, 1 hour ஆஃப் எடிட்டட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கேட்குறான்னா நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணேன் அவங்கள. இல்லை, சரி பொறுமையாகவே சொல்கிறேன். 1 minute, 1 page, 1 hour, 1 hour ஆஃப் எடிட்டட் அவுட்புட், 1 hour ஆஃப் கண்டென்ட், இந்த மாதிரிலாம் பேஜ் வரும் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து அது செஷன் அப்படின்னு சொல்லுங்கள். இட் இஸ் ஒன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. உங்களோட செஷன் என்னென்னா, ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டுடியோலேருந்து வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு செஷன். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்கள் ரெக்கார்டிங் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில கிளைண்ட் வந்து நான் ஸ்பீடாக படிப்பேன், கிளைண்ட் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்லோவாக படிச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் ஸ்லோவாக படித்து 2 hours எடுத்துக்கிறீங்க, அதனால் நான் 2 hours கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் தட் வே. ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவை அப்படின்றத உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அது. இந்த 1 hour இதை பண்ணுறாருன்னா நான் 1 hourக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுங்க, 2 பேஜ் தானே கொடுக்குறேன், ஸோ அப்போ 2 பேஜுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட். இட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஃபார் யூ. யாராக இருந்தாலும் லேர்னிங் வந்து கண்டினியூட்டி. எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், டாக்குமெண்ட்ரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இல்லை ஐவிஆர், ப்ராம்ஸ், ஸ்டோரி டெல்லிங், நரேஷன், ஆடியோ புக்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட். ஆடியோ புக்ஸ் பண்ண வந்து பர் ஹவர் ரேட் பேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 1 hourக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும்னு. 1 hour நான் திருப்பி சொல்லும் போது இதில் 2 விஷயம் இருக்குது. 1 hour ஆஃப் ரெக்கார்டிங் டைம், 1 hour ஆஃப் ப்ளே டைம் ஆடியோ. அதாவது 1 hour ஆஃப் ரெக்கார்டிங் டைம்னா கண்டென்ட் எவ்வளோ லென்த் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டூடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்டூடியோ வர டைம் அந்த 60 minutes உள்ளே இருக்கிறீங்கல்ல, ஸ்டூடியோக்கு 1 hourக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களே, அதை தான் 1 hour சொல்கிறேன் நான். அதை தான் நான் 1 hour ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அதை தான் நான் 1 hour மீன் பண்ணுறேன். பிகாஸ் 1 hour ஆஃப் ஆடியோ அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட டபுள் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதாவது கிளைண்ட்டு கொடுக்கும்போது ஒரு 32 பேஜ் 35 பேஜ் இருந்ததுன்னா ஒரு 40 pages கண்டென்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களால் 1 hourல பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் நடுவில் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, நடுவில் டயர்டாகும், நடுவில் தண்ணி குடிப்பீங்க, நடுவில் ரிப்பீட் பண்ணுவீங்க, ரீடேக்ஸ் இருக்கும், நிறைய வாட்டி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுவீங்க, சில வார்த்தை சரியாக வந்திருக்காது, ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் வரும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுவீங்க, விக்கிபீடியாவில் பார்ப்பீங்க, இல்லை ப்ரொனன்சியேஷன் சைட்ஸ் போய் பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் லேக் ஆகும். சும்மா கரும்பு சக்கையில் வந்து நம்ம ஜூஸ் பிடிக்கிற மாதிரி அப்படியே பட்டன்னு பேசி முடிக்க முடியாது 1 hourக்கு. இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். இதை கிளைண்ட்டுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். புரியாத கிளைண்ட்ஸ்க்கு, புரிஞ்ச கிளைண்ட்ஸும் இருக்கிறாங்க.
ஸோ ஜெம் ஆஃப் clients are there, believe me. ரொம்ப தங்கமான கிளைண்ட்ஸும் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஐ விஷ் அந்த மாதிரி கிளைண்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணனா ஹேஸிலே இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக, கம்ஃபர்டபுளாக, சந்தோஷமாக உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பேசி கொடுக்குறீங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இது எங்கள் கம்பெனியை எலிவேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு they'll feel so happy. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவாங்க. ஐ விஷ் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு. பட் அஃப்கோர்ஸ் எல்லா கிளைண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, ஒவ்வொரு கிளைண்ட் ஒரு மாதிரி. சில பேர் வந்து எனக்கு பட்ஜெட்டே இல்லை, இது வந்து பண்ணுறதுக்கே முடியாது, பட் ஸ்டில் நாங்கள் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா பொலைட்டாக சொல்லுங்கள், இந்த காசை மிச்சப்படுத்திக்கோங்க பாஸ், உங்கள் டீமில் இருக்க யாராவது வச்சு பேசிக்கோங்க, தப்பே இல்லை. ரெஃப்யூசல் இஸ் நாட் அ மிஸ்டேக். பிகாஸ் உங்கள் டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ண முடியல, உங்களுக்கு பே பண்ண முடியலன்னா அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க பாவம், அதையும் மிச்சம் பண்ணிக்கலாமே. நான்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. இதுக்கு பட்ஜெட்டே இல்லைன்னா நீங்கள் சொன்னால் இதுக்கு பட்ஜெட்டே இல்லைன்னு சொல்லும் போது இது கூட ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, யோகேஷ் இது வந்து ஒரு 1000 rupees நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஓகேன்னா அது ஓகே ஆன் குட்வில். இல்லை பாஸ், திஸ் இஸ் நாட் ஹாப்பி, திஸ் இஸ் நாட் அன் அக்ரீபிள் ப்ரைஸ், சாரி இது வந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ இந்த எபிசோட் ரொம்ப லென்த்தியாக போயின்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ அதனால தான் நான் செகண்ட் எபிசோடாக பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன். சாரி, இந்த எபிசோட் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கம் பேக் டு யூ அடுத்த எபிசோடில் இந்த ப்ரைஸிங் பற்றி, வாய்ஸ் ப்ரைஸிங் என்னெல்லாம் பண்ணலான்றது கண்டினியூ பண்ணுறேன். ஃபார் நவ், டேக் கேர். You know my voice classes are happening in Gixi, LearnMall, Udemy and Academy K. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னோடய வாய்ஸ் ஓவர் கிளாஸஸ் ஆன்லைனில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் வந்து ஐ வில் பி கிவிங் யூ. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு get some knowledge on voice over bits. So until then, stay safe and be happy. I'll catch you in the next episode on voice pricing. Bye bye.